ஹாய் வெல்கம் டு தன்யா யூடியூப் சேனல் எல்லாம் பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பச்சை பயிறு தோசை தான் பார்க்க போகிறோம். எதுக்காகனா நான் வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்களுக்கு தெரியும். நான் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் எடுத்துகிட்ருக்கேன்னு நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவாக நான் போடுறேன். நான் வந்து பச்சை பயிறு தோசை எடுத்துக்கிட்டேன். நான் எதனால் பச்சை பயிறு சூஸ் பண்ணேன்னா பச்சை பயிரில் வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. வெயிட் லாஸ்க்கு வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணும். நான் வந்து ஃபுட்டில் வந்து தாளித்து எடுத்திருக்கேன் பச்சை பயிறு. அதுக்கப்புறம் இப்போ தோசையில் சுட்டு சாப்பிட போகிறேன். எப்படின்னா நான் முன்னாடி நாளே இதை வந்து கழுவி ஒரு பாக்ஸில் போட்டு ஊற வச்சுட்டேன். மறுநாள் நல்லா ஊறிடுச்சு. ஊறினோன்னே நான் மிக்ஸி ஜாரில் இதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். பச்சை பயிறு வந்து முளைக்கட்டியுமே எடுத்துக்கலாம். முளைக்கட்டி அப்படியே சாப்பிடலாம். அதுவுமே ரொம்ப ரொம்ப நல்லது. நான் வந்து நான் 2 நேரம் தான் ஃபுட் எடுத்துக்கிறேன். ஒரு வாரம் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துக்கிட்டேன். 1 மந்த் ஆக போகுது. இந்த வீக் கம்ப்ளீட் ஆனால் எனக்கு வந்து நல்லாவே வெயிட் லாஸ் ஆகுது. என்னை சுற்றி இருக்கவங்கெல்லாம் உனக்கு வெயிட் குறைஞ்சிருக்குச்சு சொல்லும் போது எனக்கு வந்து அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நம்ம போட முடியாமல் வச்சுருப்போம் இல்லையா, அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து நம்ம போடும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் வந்து அரைக்க என்னெல்லாம் எடுத்துக்கிட்டேன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் எனக்கு தேவைப்படுற அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கிட்டேன். 2 இஞ்சி துண்டு எடுத்துக்கிட்டேன். 4 பூண்டு எடுத்துக்கிட்டேன். வரமிளகா 1, பச்சை மிளகா 1 எடுத்துக்கிட்டேன். சீரகமும் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மிளகு போட்டுக்கலாம். நான் அரைச்ச சட்னியில் மிளகு போட்டிருக்கனால நான் மிளகு எடுத்துக்கல. கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டு நம்ம இதை அரைக்க எடுத்துக்கலாம். இது கூடயே நம்ம வந்து ஊற வச்சுருப்போம் இல்லையா அந்த பச்சை பயிறு மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி வேணுங்கிற அளவுக்கு கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் தோசைக்கு எப்படி ஊற்றுவீங்களோ அப்படி எடுத்துக்கோங்க. நான் உளுந்தெல்லாம் அதில் நான் போடலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் தோசை, இட்லி, தோசை அந்த மாதிரி எந்த ஒரு ஐட்டமே ஒயிட் கலரில் உள்ள எந்த ஒரு ஐட்டமே எடுத்துக்கல. பால் மட்டும் குடிச்சிட்டு இருந்தேன். அந்த பாலுமே நான் வந்து நிப்பாட்டிட்டேன். ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் நான் பாலுமே நிப்பாட்டிட்டேன். இதை வந்து நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணணும்னா நம்ம இதெல்லாம் கடைப்பிடிச்சா ஹெல்த்தியாக நம்ம வெயிட் லாஸ் ஆகும். அது இல்லாமல் நம்ம அது இதுன்னு குடிச்செல்லாம் நம்ம வெயிட் லாஸ் பண்ணோம்னா அதில் வந்து யூஸே இல்லை. அதை நிப்பாட்டினா மறுபடியும் நமக்கு உடம்பு வரும். நான் வந்து கொஞ்சம் ஒரு வாரம் வந்து ஸ்வீட்டை நிப்பாட்டலான்னு ஆரம்பித்தது தான். அப்படியே டோட்டலாக நான் அப்படியே ஃபுட்டெல்லாம் மாற்றி டோட்டலாகவே என்னோடய ஃபுட் ரொட்டீனே சேஞ்ச் ஆயிடுச்சு. என்னோடய ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டோட்டலாக எல்லாமே நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். மாவு அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம தோசை சுடலாம். தோசை வந்து நான் ஓரளவு நைஸாக தான் சுட்டு எடுத்துக்கிட்டேன். 2 தோசை ஒரு கருப்பு கவுனி கஞ்சி ஒரு கிளாஸ் குடிச்சிக்கிட்டேன். ஏன்னா நான் 2 நேரம் தான் சாப்பாடு எடுத்துக்கிறேன். ஒரு வாரம் ஒரு மாற்றம் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னேன் இல்லைங்களா. 2வது வாரத்துலேருந்து நான் 2 நேரம் சாப்பாடு எடுக்க ஆரம்பித்தேன். பச்சை பயிறு தோசை, பச்சை பயிறு வேக வச்சு எடுத்துக்கிறது, இந்த மாதிரி ஒன்று பண்ணேன். பச்சை பயிரில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஹை ஃபைபர் இருக்குது. பார்த்திங்கன்னா லோ கலோரிஸ் தான் இருக்குது. பிளட் சுகர் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது ரொம்பவுமே நல்லது. ஏன்னா அதில் நம்ம எதுவுமே கலந்துக்கல. வெறும் பச்சை பயிறு மட்டும் தான் போட்டிருக்கோம். எந்த அரிசி போடலை, உளுந்து போடலை. அப்படிங்கும் போது வெறும் பச்சை பயிரில் இருக்கிறது சாப்பிடும்போது நமக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குது. எனக்கு வெயிட் லாஸ் ஆகிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து என்ன சாப்பிட்டேங்கிறது ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அதே மாதிரி நான் ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கிட்டேன். என்ன அதில் இம்பார்ட்டண்ட்டாக என்ன எடுத்துக்கிட்டேன்னா வெள்ளரிக்காய் மட்டும் தான் அதிகமாக எடுத்துக்கிட்டேன். எப்பயுமே வெயிட் லாஸ் பண்ணுறோம்னா நமக்கு ப்ரோட்டீன் இருக்க ஃபுட்டாக நம்ம எடுத்துக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தண்ணி நிறைய குடிக்கணும். எவ்வளோ தண்ணி குடிக்க முடியுதோ அவ்வளோ தண்ணி குடிங்க. அதே சுடு தண்ணியாக குடிச்சிட்டிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு ரொம்பவுமே நல்லது. நான் வந்து காஃபி அந்த மாதிரி ஐட்டம்லாம் நான் ஃபஸ்ட் டேலேருந்தே ஸ்டாப் பண்ணிட்டேன். எந்த ஒரு இனிப்பு வகையும் நான் 1 மந்த்தாக சாப்பிடவே இல்லை. 1 மந்த் இன்னும் ஆகலை. இன்னும் ஒரு 4 டேஸ் இருக்குது 1 மந்த் ஆகிறதுக்கு. நான் அது என்னோடய வெயிட் லாஸ் ரிசல்ட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன். எனக்கு சேஞ்சஸ் தெரியுதுங்கிறனால தான் நான் வந்து இப்போது நமக்கு மாற்றம் இருக்குது, அதை வந்து வெளியே சொல்லலாம் போடலான்னு சொல்லி வீடியோஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு அடுத்த வெயிட் லாஸ்க்கு என்னெல்லாம் நம்ம சாப்பிட்டோம் அப்படிங்கிறது வேணும்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்து உங்களுக்கு ஒரு வீடியோவாக நான் போடுறேன். நான் வந்து 3 வகை பொரியல் எடுத்துக்குவேன். கொஞ்சோண்டு சாப்பாடு எடுத்துக்குவேன். காலையில் அதே மாதிரி நமக்கு என்ன வேணுமோ அப்படின்னு பார்த்து வெள்ளரிக்காய் நிறைய எடுத்துக்குவேன். கண்டிப்பாக ஒரு முட்டை எடுத்துக்குவேன். ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா எனக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் அடிக்கடி இருந்துச்சு. என்னோட வீடியோ நீங்கள் பழைய வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா கொஞ்ச நாள் நான் வாய்ஸே சொல்லியிருக்க மாட்டேன், வாய்ஸில் பேசியிருக்க மாட்டேன். ஏன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன் எனக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னு. இந்த சுகர் ஒன்று கட் பண்ணனால எனக்கு அந்த குரலே அந்த இதே எனக்கு மாறிடுச்சு, நார்மல் ஆயிடுச்சு, பழைய மாதிரியே ஆயிடுச்சு. த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஒன்று இல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதே மாதிரி நான் ஜூலை 17 என்னோட வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணேன். வாரம் நான் ஒரு விஷயமா என்னோட லைஃப் ஸ்டைலில் நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். அதனால தான் எனக்கு இவ்வளோ சீக்கிரம் ரிசல்ட் கிடச்சிருக்கு. நான் என்னென்ன பண்ணேங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக போடுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். என்னோட ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னாவே தெரியும் நான் ஃபுட்டு எப்படியெல்லாம் சாப்பிட்ருக்கேன்னு சொல்லிட்டு. மறக்காமல் போய் பாருங்கள். தேங்க்யூ.